Taste the Daily. மதுரையில் உள்ள வார்டுகளில் அடிப்படை வசதிகள் குறைபாடு உள்ளதாக கூறி அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் ஆணையரிடம் புகார் அளித்தனர். அதன் பின்னர் மதுரை மாநகராட்சி மாமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சோலைராஜா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மாநகராட்சி நகரமைப்பு குழுவில் ஊழல் நடப்பதாகவும் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட முல்லை பெரியாறு திட்டத்தை விடியாத திமுக அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக கிடப்பில் போட்டதாகவும் குற்றம் சாட்டினார். பெரியார் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தோம். எங்க ஆட்சியில தான் கொண்டு வந்தோம். எடப்பாடியார் தான் அதை தொடங்கி வச்சாரு. முழு முயற்சி செல்லூரார் எடுத்தாரு. அதுல தொடக்க விழா நடந்து 60% வேலையும் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதை முடிக்காம வச்சிருக்காங்க. காரணம், அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்த பணி. அது ஒருவேளை எங்களுக்கு பேர் வந்துடும் நினைச்சு அவங்க லேட் பண்றாங்களான்னு தெரியல. இப்ப வரைக்கும் எப்ப சொன்னாங்க 2023 டிசம்பர்ல தொடங்கி வைக்கிறேன்னு சொன்னவங்க இன்னைக்கு 2025 டிசம்பர் வரப்போகுது. இது வரைக்கும் எந்த விஷயம் தெரியல. இது வரைக்கும் அப்ரூவலாவும் நம்மளுக்கு சொல்லல. புயலால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஸ்டாலின் கட்டுப்பாட்டு அறையில் அமர்ந்து கொண்டு ஷூட்டிங் மட்டுமே செய்வதாக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில், வடிகால்களை தூர்வாருவதில் ஸ்டாலின் மாடல் அரசு அலட்சிய போக்கை கடைபிடித்தால்தான் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதாகவும் குற்றம் சாட்டினார். புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு விடியலை தராத ஸ்டாலின் அவர்கள் நிவாரணமாவது வழங்க முன்வருவாரா என்ற வேதனையிலே விவசாயிகள் இருக்கிறார்கள். அரசு தூர் வருவதில் அலட்சியம் காட்டியதால் டெல்டா மாவட்டங்கள் பல இடங்களில் நெல் பயிரிடப்பட்ட வயல்கள் தண்ணீரில் மூழ்கி விவசாயிகளுக்கு கடும் நஷ்டத்தை ஏற்படுத்தி இருப்பது. இதுக்கு யார் பொறுப்பு? மழைக்காலத்திலே கண்ட்ரோல் ரூம்ல உட்கார்ந்து ஷூட்டிங் நடத்தினால் மட்டும் போதாது. பாதிக்கப்பட்ட மக்களை விடியா திமுக அரசின் முதலமைச்சர் ஸ்டாலின் நேரிலே சந்திக்க சென்றால்தான் கீழே பணியாற்றும் அமைச்சர்களும் அதிகாரிகளும் இறந்து நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்பது நிர்வாகத்திலே நாம். மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி ஊராட்சி பகுதியில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் ஆய்வு செய்தார். ஓடைப்பட்டி, சென்னம்பட்டி, எஸ்பி நத்தம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நடைபெற்று வரும் எஸ்ஐஆர் பணிகளை முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர்பி உதயகுமார் நேரில் ஆய்வு செய்தார். இதனிடையே சென்னம்பட்டி கிராமத்தில் உள்ள அங்கன்வாடி பள்ளியினையும் ஆய்வு செய்த முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் மாணவர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்நிகழ்வுகளில் மாவட்ட பொறுப்பாளர் அப்துல் சமது உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்ட நிலையில் இவற்றுக்கான ஏற்பாடுகளை கள்ளிக்குடி வடக்கு ஒன்றிய பொறுப்பாளர் அன்னமுத்து செய்திருந்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சியில் முறைகேடுகள் நடைபெற்றதாகவும் அடிப்படை வசதிகள் நடைபெறாததையும் கண்டித்து நகர்மன்ற கூட்டத்தில் இருந்த அதிமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வெளிநடப்பு செய்தனர். நகர்மன்ற கூட்டத்தில் நடைபெற்ற அவசர ஆலோசனை கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நியமன கவுன்சிலர் நிரப்பப்பட்டது மற்றும் டெண்டர் முறைகளில் முறைகேடு நடைபெற்று உள்ளதாகவும் வார்டுகளில் அடிப்படை வசதிகள் நடைபெறவில்லை எனவும் அதிமுக கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் ஆணையர் மற்றும் நகர்மன்ற தலைவரை கண்டித்து அதிமுக கவுன்சிலர்கள் கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். முன்னதாக அடிப்படை வசதிகள் செய்து தரப்படாததை கண்டித்த திமுக கவுன்சிலர் தீபா என்பவரும் கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தார். யாருக்குமே தெரியாத ஒரு நோட்டீஸ் போர்டில் பட்டாத நகரமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியாத மாற்றுத்திறனாளி ஒதுக்கப்பட்ட அது ஒரு நியமன உறுப்பினர்கள். அது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு 3ஆம் மணி தான் தகவல் சொல்றாங்க. ஆனால் தகுதியானவங்க யாருமே அதில் தகுதி உள்ளவங்க எடுக்காம பணம் பலப்பட்ட செல்வந்தர்கள் மட்டுமே அவங்க பணம் இப்போ ஏமேஜ் சரவணன்
திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அமமுக நிர்வாகிகள் 200க்கும் மேற்பட்டோர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். திருவாரூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ஆர் காமராஜ் ஏற்பாட்டில் அமமுகவைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் சேலம் நெடுஞ்சாலை நகரில் கழக பொதுச் செயலாளரின் இல்லத்தில் வைத்து எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். புதிதாக கழகத்தில் இணைந்தவர்களுக்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அதிமுக துண்டு அணிவித்து வரவேற்று வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்வின் போது கழக அமைப்பு செயலாளர் ஆசைமணி, திருவாரூர் தெற்கு மற்றும் வடக்கு ஒன்றிய செயலாளர்கள் உள்பட கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி முன்னிலையில் திமுக மாணவரணி துணை அமைப்பாளர் அதிமுகவில் இணைந்தார். கோவை சுகுணாபுரத்தில் உள்ள முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியின் அலுவலகத்தில் அவரை நேரில் சந்தித்து தொண்டாமுத்தூர் ஒன்றிய திமுக மாணவரணி துணை அமைப்பாளர் உள்பட பலர் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். அதிமுகவில் இணைந்த திமுக நிர்வாகிக்கு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்வின் போது அம்மா பேரவை ஒன்றிய இணைச் செயலாளர் V பிரசாந்த் உள்பட கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். மயிலாடுதுறை நகரில் பாதாள சாக்கடை கழிவுநீர் ஓடுவதை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாதாள சாக்கடை பராமரிப்பு பணிக்கு 10 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டும் திமுக நகராட்சி நிர்வாகம் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு முறையாக பணிகளை மேற்கொள்ளாததன் விளைவால் மயிலாடுதுறை நகர் முழுவதும் கழிவுநீர் வழிந்தோடுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இதனை கண்டித்து மயிலாடுதுறை நகராட்சி அலுவலகம் முன் அதிமுக மாவட்ட கழக செயலாளர் S பவுன்ராஜ் தலைமையில் அதிமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் விடியாத ஸ்டாலின் மாடல் அரசுக்கு எதிராக கண்டன குரல்களை எழுப்பினர். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக பேரூர் ஒன்றிய செயலாளர்கள் உள்பட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். சென்னையை அடுத்த பெரம்பூரில் உள்ள பகுதிகளில் மழை வெள்ளம் தேங்கியிருப்பதை வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் பார்வையிட்டு பொதுமக்களுக்கு ஆறுதல் கூறினார். வடசென்னையில் சிறு மழைக்கு சாலைகளில் தண்ணீர் குளம் போல் தேங்கி மக்கள் கடும் அவதியுறும் நிலை ஏற்பட்டது. இதனை நேரில் சென்று பார்வையிட்டு ஆறுதல் தெரிவித்த வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ், ஏமாற்று அரசியல் செய்யும் ஸ்டாலின் அரசை மக்கள் விரைவில் விரட்டியடிக்க தயாராகிவிட்டதாக கூறினார். சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்திற்கான நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கை குறித்து அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் மாநிலங்களவையில் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சருக்கு எழுத்துப்பூர்வமாக கேள்விகளை எழுப்பியுள்ளார். அதன்படி நாட்டில் மருத்துவ கல்வியின் தரம் என்ற தலைப்பில் துறை தொடர்பான சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்திற்கான நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கையை அரசு அறிந்திருக்கிறதா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தொடர்ந்து அது குறித்து அரசு அறிந்திருந்தால் அறிக்கையில் உள்ள குறிப்பிடத்தக்க அம்சங்கள் மற்றும் பரிந்துரைகளின் விவரங்கள் என்ன எனவும் அதிமுக MP CV சண்முகம் கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரு மாவட்டத்துடன் இணைக்கப்பட்ட புதிய மருத்துவக் கல்லூரிகள் அல்லது பரிந்துரை மருத்துவமனைகளை நிறுவ அறிக்கை பரிந்துரைத்தது உண்மையா எனவும், அப்படி இணைக்கப்பட்டிருந்தால் அதன் விவரங்கள் தருமாறும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் குறிப்பிட்டுள்ளார். மணிப்பூர் GSTயின் 2வது திருத்த மசோதாவுக்கு அதிமுக ஆதரவு தெரிவிப்பதாக மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை தெரிவித்தார். இதுகுறித்து மாநிலங்களவையில் பேசிய அவர், GST குறித்து வாஜ்பாய் காலத்திலேயே விவாதம் தொடங்கப்பட்ட நிலையில் காங்கிரஸ் அரசு அதை கொண்டு வரும்போது பல்வேறு எதிர்ப்புகள் கிளம்பியதாக தெரிவித்தார். அதன் பிறகு 2017இல் முறையான ஒரு GSTயை பிரதமர் மோடி கொண்டு வரும்போது அதிமுகவும் அதை ஆதரித்ததாக குறிப்பிட்டார். மணிப்பூரில் கலவரம் ஏற்பட்ட போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மணிப்பூரில் இருந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்களுடன் தொடர்பு கொண்டு அங்கு இயல்பு நிலை திரும்ப நடவடிக்கைகள் மேற்கொண்டதாக குறிப்பிட்ட அதிமுக MP தம்பிதுரை, மணிப்பூரில் இயல்பு நிலையையும் வளர்ச்சியையும் கொண்டு வருவதே தங்கள் நோக்கம் எனவும் குறிப்பிட்டார். காஞ்சிபுரத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான பணிகளை முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் ஆய்வு செய்தார். அப்போது இல்லாத வாக்குகளை 12% சேர்த்தும் இறந்தவர்கள் மற்றும் இடம்பெயர்ந்தவர்களின் படிவங்களை உள்ளது போல் காண்பிக்கவும் விடியாத ஸ்டாலின் மாநில அரசுக்கு ஆதரவாக மாநகராட்சி ஆணையர் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்களை வற்புறுத்துவது குறித்து முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரத்திடம் கழக வாக்குச்சாவடி முகவர்கள் புகார் தெரிவித்தனர். புகாரை கேட்டறிந்த முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் இது தொடர்பாக மாநகராட்சி ஆணையரை சந்திக்க உள்ளதாக முன்னாள் அமைச்சர் V சோமசுந்தரம் உறுதியளித்தார். இந்நிகழ்வின் போது கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர்.
மயிலாடுதுறை அருகே கீழப்பட்டமங்கலம் ஊராட்சியில் மழை காரணமாக சுவர் இடிந்து விழுந்த வீட்டை நேரில் பார்வையிட்ட மாவட்ட கழக செயலாளர் பவுன்ராஜ் பாதிக்கப்பட்டோருக்கு ஆறுதல் கூறி நிதி உதவி வழங்கினார். காற்றுடன் கூடிய மழையால் கீழப்பட்டமங்கலம் ஊராட்சி வடக்கு தெருவில் உள்ள பொன்னுசாமி என்பவர் வீட்டின் பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்ததில் வரதராஜன் என்பவரின் வீட்டு சுவர் இடிந்து சேதமானதோடு அவரின் மனைவி காந்திமதி காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர்களை மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் எஸ் பவுன்ராஜ் நேரில் சந்தித்து 2 குடும்பத்தினருக்கும் நிதி உதவி வழங்கினார். இந்நிகழ்வின் போது கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே மீனவ கிராமத்தில் மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களை அதிமுக முன்னாள் அமைச்சர் OS மணியன் நேரில் சென்று பார்வையிட்டார். சுமார் 350க்கும் மேற்பட்டோர் வசிக்கும் வானவன் மகாதேவி மீனவ கிராமத்தில் உள்ள வீடுகளில் மழைநீர் புகுந்ததில் மீனவ குடும்பத்தினர் அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த முன்னாள் அமைச்சரும் வேதாரண்யம் சட்டமன்ற உறுப்பினருமான OS மணியன் சம்பவ இடத்துக்கு நேரில் சென்று ஆய்வு செய்ததோடு விடியாத ஸ்டாலின் மாடல் அரசின் அதிகாரிகளை தொடர்பு கொண்ட நிவாரண நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வலியுறுத்தினார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைந்ததும் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியை விட கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதி மேலும் வளர்ச்சியடையும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேசியது குறித்து சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியில் பொதுமக்கள் கூறிய கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். ஒவ்வொரு தொகுதியும் தன்னுடைய தொகுதியாக நினைத்து அந்த தொகுதியினுடைய முன்னேற்றத்திற்கு பாடுபடுவோம். ஏனென்றால் மக்கள் தங்களுடைய இயக்கத்துக்காக வாக்களிக்கிறார்கள் என்ற நம்பிக்கை தலைவனுக்கு இருக்கிறது. அந்த தலைவர் எல்லா தொகுதியும் என்னுடைய தொகுதியை போல் பார்த்துக்கொள்வேன், குறிப்பாக என் தொகுதியை விட சிறப்பாக பார்த்துக்கொள்வேன் என்று சொல்வது அதைவிட மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி. கண்டிப்பாக எதிர்வருகின்ற தேர்தலில் 2026 தேர்தலில் அஇஅதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பது எழுச்சிமிகு பயணத்தில் மக்களுடைய ஆதரவில் நன்றாக தெரிகிறது. அவர் ஒரு விவசாயி, அதனால் எப்பயுமே முடிஞ்ச அளவுக்கு ஜனங்களுக்கு நிறையா பண்ணி கொடுத்துட்ருக்கிறாருங்க. இப்போ இலக்காகவே சொல்லியிருக்காரு. அப்படிங்கும்போது கண்டிப்பாக கோபி தொகுதியில் அதை மேம்படுத்தி காட்டுவார். அதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். அவர் முதலமைச்சரை மீண்டும் உட்காந்தாருன்னா கோபி தொகுதியை நம்பர் 1 பண்ணி கொடுப்பாரு. எடப்பாடியார் பார்த்திங்கன்னா கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கொரோனா டைமில் வந்து சிறப்பாக தரமாக செஞ்சுருந்தார். ஏன்னா ஒவ்வொரு தொகுதியும் பார்த்து மக்களுக்கு என்ன தேவை, மக்கள் நலன், மக்களுக்காக முக்கியமாக இது பண்ணார். அதனால பர்டிகுலராக இந்த தொகுதிக்குன்னு செய்ய மாட்டார். 26 அந்த சட்டமன்ற தொகுதியில் முதல் சுமர் ஆனார்னா சிறப்பாக எல்லா தொகுதிக்கும், கோபிச்செட்டிப்பாளையம் மட்டும் இல்லை 234 தொகுதிக்கும் சிறப்பாக எல்லாருக்கும் என்னென்ன வேண்டுமோ அது சிறப்பாக செய்வார், நம்பிக்கை இருக்குது. கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு வந்து நிறைய நலத்திட்ட உதவிகள் வந்து செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தான் கண்டிப்பாக அனைத்து தொகுதியிலையும் வெற்றி பெறும். அண்ணன் வந்து சொன்னதை வந்து எப்பயுமே வந்து நிறைவேற்றுவார். அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் அண்ணன் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தை எடப்பாடியை விட கோபிச்செட்டிப்பாளையம் வந்து அதிக நலத்திட்ட உதவிகள் வந்து செய்வார். சென்னையில் மழை பெய்தால் தண்ணீர் தேங்காமல் இருக்க 4500 கோடி ரூபாய் செலவில் மழைநீர் வடிகால் பணிகள் செய்யப்பட்டதாக திமுக அரசு கூறிய நிலையில் 2 நாள் பெய்த மழைக்கே தலைநகரம் தண்ணீரில் மூழ்கிய அவலம் அரங்கேறியுள்ளது. திறனற்ற திமுக அரசின் அலட்சியமும் அந்த அலட்சியத்தால் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் குறித்தும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. டிட்வா புயலின் எதிரொலியால் கடந்த 2 தினங்களாக பெய்து வரும் மழையால் சென்னை கீழ்ப்பாக்கம் ஆம் சாலை, எஸ்ரா சர்க்குணம் சாலை ஆகிய பகுதிகளில் மழைநீர் குளம் போல தேங்கி நின்றதால் தண்ணித்தீவு போல காட்சி அளித்தது. குளம் போன்று தேங்கி நின்ற மழை நீரில் செல்ல முடியாமலும் மழை நீரில் மூழ்கி வாகனங்கள் பழுதடைந்தும் வாகன ஓட்டிகள் இன்னலுக்குள்ளாகினர். மழைநீர் வடிகால் பணிக்காக 4500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியும் டிராக்டர் மூலம் தண்ணீரை வடிய வைக்கும் அவலம்தான் நிலவுகிறது. அப்படியானால் ஒதுக்கப்பட்ட நிதி எங்கே போனது? திமுகவினர் ஊழல் செய்து மழைநீர் வடிகால் பணிகளை முழுமையாக முடிக்கவில்லையா? அப்படி மழைநீர் வடிகால் பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்டது என்றால் திமுகவின் அத்திட்டம் ஃபெயிலியர் ஆனதா போன்ற பல்வேறு கேள்விகள் பொதுமக்கள் மனதில் எழுகிறது.
இறுதியாக இதற்கான தீர்வுதான் என்ன? முறையான தீர்வை திறனற்ற திமுக அரசு கொண்டு வருமா? இல்லை, 70% பணிகள் முடிந்துவிட்டது, 95% பணிகள் முடிந்துவிட்டது, ஒரு சொட்டு கூட நீர் தேங்காது என்று வெற்று விளம்பரத்திற்காக வாய் சவடால் மட்டும்தான் விடுவார்களா என கேள்வி எழுப்பும் மக்கள், சென்னையில் ஒரு சொட்டு மழை நீர் கூட தேங்காது என வாய் கூசாமல் பேசிய ஆட்சியாளர்கள் 2 நாள் பெய்த சாதாரண மழைக்கே சாலைகள் வெள்ளக்காடாக மாறியதை வேடிக்கை பார்ப்பது மட்டுமே இந்த அரசின் சாதனை என மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். அங்கங்கே சாலை ஓரம் அங்கங்கே தண்ணி தேங்கிட்டு கிடக்குது. கார்ப்பரேஷன் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் வேலை செஞ்சால் நல்லாயிருக்கும். ஏழை மக்கள் இதனால் வேலைக்கு போக முடியல, வண்டி ஓட்ட முடியல, முட்டி அளவில் தண்ணி நிற்குது, வண்டி ஓட்ட முடியல. இது கொஞ்சம் சீக்கிரம் அப்ரூவ் படுத்தினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பல்ல தண்ணி நிற்குது, அடிக்கடிக்கு ஆஃப் ஆகிடுது வண்டி. ஒன்று அங்கங்கே டிராஃபிக் ஆகுது, எங்கே பள்ளம் எங்கே மேடுக்குதுன்னு தெரியாது. 2 இடத்துல வேறு விழுந்துட்டேன் நான். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பரங்கிப்பேட்டையில் கனமழையால் 3 வீடுகள் சேதமடைந்த நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் சந்தித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KA பாண்டியன் ஆறுதல் கூறியதுடன் நிவாரண உதவிகளை வழங்கினார். டிட்வா புயல் காரணமாக பெய்த கனமழையால் பரங்கிப்பேட்டையில் உள்ள பிரியா, சாரம்மாள் மற்றும் ஸ்ரீபிரியா ஆகியோரது வீடுகள் இடிந்து சேதமானது. இதுகுறித்து தகவலறிந்த கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் MLAவுமான KA பாண்டியன் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆறுதல் கூறி நிவாரண உதவிகளை வழங்கினார். தருமபுரி மாவட்டம் அரூர் தொகுதிக்குட்பட்ட வெளாம்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆழ்துளை கிணறுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து சுமார் 5 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஆழ்துளை கிணறு அமைப்பதற்கான பணி துவங்கியது. இதற்கான பூமி பூஜையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வே சம்பத்குமார் பங்கேற்று பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்வின் போது வெளாம்பட்டி உயர்நிலைப் பள்ளி ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர்.